السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 11 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக நாம் நம்முடைய எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றிகளை தருகின்றான், நலவுகளை நமக்கு அல்லாஹ் தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது இந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம். இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் இருக்கின்றதே, இது பரக்கத் நிறைந்த நேரம். அல்லாஹினுடைய பரக்கத் இறங்கக்கூடிய நேரம் இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். நம்முடைய தேவைகளை கூட அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. நாம் தொட்ட காரியங்களிலெல்லாம் நமக்கு வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 11 தடவைகள் ஊதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பான்.